ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முருகனோட 6 படை வீட்டில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபுல் டீட்டெயில் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ட்ரெயின் தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் சீக்கிரமாகவும் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரெயின்லேயே போங்க. நம்ம இன்றைக்கி சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் போக போகிறோம். இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 60 rupees. இது 1.5 hours ரீச் ஆகிடும். தென் லோக்கல் ட்ரெயின் கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2.5 hours ட்ராவல் ஆகும். இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 20 rupees தான். உங்களுக்கு நான் ட்ரெயினோட டைமிங்ஸ் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு என்னென்ன டைமிங் இருக்குது அண்ட் லோக்கல் ட்ரெயினுக்கு என்னென்ன டைமிங்ஸ் ட்ரெயின் இருக்குது. தென் செங்கல்பட்டுலேருந்து வரவங்களுக்கு என்ன டைமிங்கில் ட்ரெயின் இருக்குது, சென்னை பீச்லேருந்து உங்களுக்கு என்னென்ன டைமிங்ஸ் கூட ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு வழியாக நம்ம திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. எக்ஸாக்டாக 1.5 hours நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. ஆட்டோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்க குழந்தைங்க வச்சுருக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோலேயே போங்க. இது டேரெக்டாக ஸ்டேஷன்லேருந்து மேலே மலை கோயிலுக்கு போய் டேரெக்டாக விட்டுருவாங்க. நம்ம இன்றைக்கி நடப்பயணத்தை தான் போக போகிறோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக 2 kilometers தான் சொல்கிறாங்க. இது தாங்க திருத்தணி பஸ் ஸ்டாப்பு. கரெக்டாக ஸ்டேஷன்லேருந்து 1 kilometer தள்ளி இருக்குது. இங்கேருந்து ஒரு 600 meters தான் நம்மளுக்கு கோயிலுக்கு ஷோ ஆகுது. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் சரவண பொய்கைங்க. பழனியில் கூட நம்ம பார்த்துருக்கோம் சரவண பொய்கை. அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் பார்க்குறோம். இந்த சரவண பொய்கையானது ஒரு காலத்தில் இங்கே தான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்கன்றத சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ட்ரி கிடையாது, ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக அடைச்சி தான் வச்சுருக்காங்க. இது தாங்க நம்ம திருத்தணி மலை அடிவாரம். இங்கேருந்து நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா முடிக்காணிக்கை செலுத்தும் இடம். அதாவது மொட்டை அடிக்கிறவங்க இங்கேயே மொட்டை அடிச்சுட்டு டைரெக்டாக கோயிலுக்கு போய்க்கலாம். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இங்கே நிறையா ரூம்ஸ் கூட இங்கே இருக்குது. ஸ்டேஷன் ரோட்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு கோயில் வரைக்குமே சரி நிறையா ரூம்ஸ் இருக்குது. இங்கேயே நீங்கள் தங்கிட்டு இங்கேயே நீங்கள் கோயிலுக்கு போகலாம். அங்கே பாருங்கள், குரங்கு தண்ணி குடிக்குது, எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்குது பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். அண்ட் கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இங்கே செப்பல் விடுறதுக்கு இடம் இல்லைங்க சுத்தமாக. ஆனால் விசாரித்து பார்த்ததில் மேலே இடம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த திருத்தலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகர் சூரபத்ரரோட போர் புரிஞ்சுட்டு பெரும் கோவத்துலேருந்து ஒரு சாந்தமான நிலைக்கு கோவம் தணிஞ்சு இங்கே வந்தனால இந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா திருத்தணிகை என்று மாறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கருவறையில் முருகன் கையில் வேலே இருக்காதான், அந்த அளவுக்கு முருகர் ஒரு சாந்தமான நிலையில் இருக்காராம். இங்கே தான் முருகர் வள்ளியை திருமணம் செஞ்சாராம். ஸோ திருமணம் ஆகும்னு நினைக்கிறவங்க இங்கே வேண்டினீங்க அப்படின்னா திருமணம் சீக்கிரம் ஆகும்ன்று சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டு நம்ம கோயில்கிட்ட. இதுதான் இதுக்கப்புறம் வரப்போகிற நுழைவாயில். இது இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கோபுரம் இது கட்டி முடிச்சுன்னு ஃபினிஷ் ஆனோன்னே இதுக்கப்புறம் இதுதான் நுழைவாயிலாக இருக்க போதாங்க. நம்ம இப்போ பழைய பாதையில் தான் போக போகிறோம். வாங்க தொடர்ந்து போகலாம். ஃபைனலி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த திருத்தணி முருகன் கோயிலோட நுழைவாயிலுக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாவ், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சுற்றி மலை, நடுவில் கோயில், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் படி ஏறாமல் டைரெக்டாக மலை வழியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். நீங்கள் ஆட்டோலையோ இல்லை ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷனையோ இல்லை பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் ஆக்சுவலாக இறங்குவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் எவ்வளோ எம்டி காலியான ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாகவே பார்க்கிங் தாங்க. காரோ 2 wheeler ஃபுல்லாக இங்கே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கொஞ்சம் பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு இங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அண்ட் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோலாம் நம்ம பார்க்கலாம். தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே இங்கேயே ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம முடிச்சுட்டு அப்படியே போய்க்கலாம் வீட்டுக்கு. நம்ம கீழே சொன்ன மாதிரி இங்கே செப்பல் விடுறதுக்கு இங்கே மேலே இடம் இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹோட்டல் இருக்குது. ஸோ சாப்பிட்னா இந்த 2 ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட முடியும். தென் இந்த பஞ்சாமிர்தம் வாங்குறது, பிரசாதம் வாங்குறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. இந்த கயிறுலாம் கட்டுவாங்க இல்லையா, கயிறு வாங்குறதுக்கு கூட இடம் தனியாக இருக்குது. அப்புறம் மாலை வாங்குறதுக்கு இது ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது.
ஆக்சுவலாக கோயில் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வெயிலில் வந்து கால் சுடக்கூடாதுன்றதுக்காக கீழே மேட்லாம் வச்சுருக்காங்க. பழனியில் கூட இதே மாதிரி தான் மேட்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். இந்த கோபுரம் தான் வந்து நம்ம கீழே சொன்னோம் இல்லையா நுழைவாயில், அதுதான் இந்த கோபுரம். நீங்கள் கூட இன்ஸ்டாவில் கூட நிறைய பேர் போஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த அட்மாஸ்ஃபியரே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பரவாயில்ல, கோயில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. நம்ம வந்து உள்ள தரிசனத்துக்கு போகலாம் வாங்க. இங்கே வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், அதாவது சிறப்பு வழிபாடுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பொது தரிசனமும் இருக்குது, ஃப்ரீ என்ட்ரன்ஸும் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் போக போகிறோம். நம்ம ஃப்ரீ என்ட்ரன்ஸில் போனாவே பக்கத்தில் இருந்து சாமி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை இன்னைக்கு. உள்ளே போய் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக நான் சாமி கூப்பிட்டதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இன்னைக்கு. நல்லபடியாக சாமி தரிசனம் கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வள்ளி இருந்தாங்க, அதுக்கப்புறம் முருகர் இருந்தார், அதுக்கப்புறம் தான் தெய்வம் இருந்தாங்க. நம்ம அப்பா சொன்ன மாதிரியே முருகன் கையில் வேல் இருந்துச்சான்னு பார்த்தேன். முருகன் கையில் வேல் இல்லை. இன்னைக்கு வந்து ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல தரிசனம் கிடச்சிது இன்னைக்கு. ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹிந்துவில் அவ்வளோ காடு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்ம தமிழ் கடவுள் முருகன் தான் நமக்கு எப்பவுமே ஸ்பெஷலு. முருகன் கோயிலுக்கு வந்தாலே ஏதோ ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்துட்டு போற ஃபீல் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி ஃபீல் தான் இருக்கு இன்னைக்கு. அங்க பாருங்க குட்டி குரங்கு, வாங்க உங்க நான் பக்கத்துல போய் காட்டுறேன். இன்னொரு குரங்கு கூட இங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஹாய், சூப்பரா இருக்குங்க. சுத்தி மலை, ஏதோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது எனக்கு. இங்கே வந்து பிரசாத கவுண்டர் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு புளிசாதை வாங்கியிருந்தோம். சக்கரை பொங்கல் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரேட்டும் வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் தாங்க இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் உள்ள. அண்ட் வந்து மெடிக்கல் சென்டரும் இருக்கு, மருத்துவ மையம் கூட இருக்கு. ஏதாவது ஒரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்னா கூட இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கோயிலோட டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8:45 வரையும் இருக்கு. அப்புறம் அபிஷேகம் வந்து செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த அபிஷேகம் டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணிக்கு, அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு, அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு இருக்குது. ஸோ இந்த 3 டைமிங் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து எல்லா நாட்களிலும் பிறந்தது. ஓகே, ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.